கியூபாவில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிப்பதற்கு திட்டமிட்ட பாடிஸ்டா கியூபாவில் அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் ஃபிடல் காஸ்ட்ரோவை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்தார். கொஞ்சமும் யோசிக்காத ஃபிடல் காஸ்ட்ரோ கம்பீரமாக பாடிஸ்டாவின் முன்பு தோன்றினார். அவரிடம் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களை கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனடியாக ஃபிடல் காஸ்ட்ரோ வாழ்த்துக்கள் சகோதரர் அவர்களை என்று கரம் குலுக்கி மறைந்து போனார். பாடிஸ்டாவின் சூழ்ச்சியை முறியடிப்பதற்கு புரட்சி மட்டுமே தீர்வு என்று ஃபிடல் காஸ்ட்ரோ மின்னல் வேகத்தில் செயல்பட்டார். ஆனால் ஒரு நெருப்பை போன்று செயல்பட்ட பாடிஸ்டா ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்திருந்த ஃபிரியோவை கைது செய்தார். அவருடைய ஆதரவாளர்கள் சிறைச்சாலையில் நிரப்பினார். உச்சகட்டமாக இராணுவ தலைமையகத்தை கைப்பற்றினார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. குறுக்கு வழியில் ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தார் பாடிஸ்டா. மக்களிடையே எழுச்சியும் குழப்பமும் ஏற்பட்டது. அதை சமாளிப்பதற்காக இது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அரசுதான் விரைவில் ஜனநாயக ரீதியிலான தேர்தலை நடத்துவேன் என்று வாக்குறுதி அளித்தார். டொமினிக்கன் குடியரசுத் தலைவர் டிராஜுலோ பாடிஸ்டாவின் அரசை அங்கீகரித்தார். அதிசயித்து போனார் ஃபிடல் காஸ்ட்ரோ.